ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சோறு. என்னடா சோறா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். இந்த இன்ஸ்டாகிராம்குள்ளே போனாவேங்க ஐயப்பா பாப்பா பாப்பா ரீல்ஸாக வந்து சாவடிக்கிறானுங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நாமளே வந்து வாயை கட்டி வயிற்றை கட்டி கம்முன்னு வந்து சாப்பிடாம எதையும் ஒரு குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த எதிரி நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் தாங்க. டெக்கு ஃபிட்னஸ்னு எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கியிருக்காங்க. ஆனா இத்தனை வருஷமா பெருசா எங்கேயுமே மாட்டாம கேம் பண்ணிட்டு தப்பிச்சிட்டு இருக்க ஒரே கூட்டம் இந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட்டம் தான். நாம ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இன்ஸ்டாகிராம் போனோடையும் வந்துடுவானுங்க. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் வந்து அண்ணன் கடைக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து அண்ணன் கடையில் வந்து சிக்கன் பிரியாணி அற்புதமாக இருக்கும், சிக்கன் ரைஸ் அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், புரோட்டா பஞ்சு பஞ்சாக இருக்குங்க, அதுக்கு கொடுக்குற சால்னா அமிர்த மாதிரி இருக்குங்க. ஆனா மேட்ரு என்னன்னா, காசு கொடுத்தா இவங்களை வச்சு எதை வேணா வித்தரலாம், அவ்வளோ டேஞ்சர்ஸ் இவங்கெல்லாம். ஐயோ, இதெல்லாம் நான் கேட்கக்கூடாதுன்னா அந்த மாதிரி வர எல்லா ரீல்ஸுக்கும் நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம்காரனுங்க என்ன பண்ணுறானுங்க, திரும்ப திரும்ப உனக்கு இது பிடிக்கலையா, இதை பார்த்து நீ சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அதையே திரும்பி திரும்பி போட்டு காட்டுறானுங்க. நான் இந்த இன்ஸ்டாகிராம்காரனுங்க வன்மையாக கண்டிக்கிறேங்க. போய் அவங்க ஃப்ரீ ஃபுட்டை தின்னுட்டு அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படிதான் நான் வீடியோ போடணும். சரி, இந்த மாதிரி ரீல்ஸ் கூட அவனுங்க ஒரு ரிவ்யூ பண்ணுறாங்க, அதை எடுத்து போடுறாங்க, பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஒரு பக்கம் இந்த சேலஞ்சு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவனுங்க பண்ணுற அலப்பறை இருக்குது. இவனுங்க ரீல்ஸ் எல்லாம் இப்படி பார்க்குறனால இங்கே இருக்க எல்லாருமே அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்க போகிறானுங்க. இது ஒரு ஆசையாக கிரியேட் பண்ணி அவனுங்கிட்ட போயிட்டு நாம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்கடான்னு சொன்னால் அவனுங்க நம்மளை டோமர் மாதிரி பார்க்குறானுங்க கிரீன்ஸா. இவனுங்களை நினச்சா நம்ம பரிதாபப்படுறதா இல்லை கோவப்படுறதானே தெரியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். சரி, கதறனெல்லாம் போதும், எதுக்குடா ஃபஸ்ட்டு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னு இப்போ வந்து கேட்குறானுங்க. அதுதான் என்னால் ஜீர்ணிக்க முடியல. தமிழில் ஒரு பாப்புலரான சேயிங் இருக்கான், இப்போ தான் வந்து 2-3 வீடியோவில் பார்த்தேன். நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுவாக தான் நம்ம மாறுவோம். இதை நான் சொன்னால் எவன் கேட்க போகிறான்? நம்மளோட கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இதோ உங்கள் பார்வைக்கு. The food becomes body அப்படின்வாங்க. The body becomes environment. என்வரான்மெண்ட்லேருந்து அந்த ஃபுட்டு நமக்கு வருது, அதை நம்ம சாப்பிட்றோம், நம்ம உடம்பு வந்து மாறுது. நாம இறந்த பிறகு நம்ம உடம்பும் திரும்ப என்வரான்மெண்ட்டுக்குள்ள தான் போகுது. இது ஒரு பெரிய சேயிங் இருக்கு. ஏன்னா நான் அடிக்கடி இதை வந்து பெரிய பெரிய குருஸ்லாம் சொல்லிக்கிறேன், நீ என்ன சாப்பிட்றியோ அதுதான் நீ மாறுவ, யூ வில் பிகம் வாட் யூ கன்சியூம் அப்படின்வாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இவங்களை திருத்தருக்கு டாக்டர் பால்ல இருந்து கிரிக்கெட்டர் அஸ்வின் வரைக்கும் என்னதான் சொன்னாலும் யாரும் திருந்துற மாதிரி தெரியல. இதுலேயும் சில பேர் இருப்பானுங்க, வாழ்கிறதே ஒரு தடவை தான், அதை வந்து நம்ம வந்து பிடிச்ச மாதிரி வாழணும், பிடிச்சதை சாப்பிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லுவானுங்க. வேற போன் பண்ணிட்டா அவன் கிடக்குறான்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும். அதே தான் நானும் சொல்கிறேன், வாழ்கிறது ஒரு முறை தான்டா. இப்போ வந்து அதை ஒழுங்காக வாழலினா ஒரு 20 வருஷம் ஃப்யூச்சரில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே வலிக்குது, எனக்கு வயிற்றில் புண்ணு வந்துருச்சு, சுகர் வந்ததுக்கப்புறம், கேன்சர் வந்ததுக்கப்புறம், இன்னும் பற்பல வியாதிகள் இருக்குது, அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எப்படியோன்னு வந்து என்னை காப்பாற்றிடுங்க டாக்டர் டாக்டர் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. நடக்காதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நடக்கும். ஒரு நாள் ஐவிலாம் போகிற மாதிரி ட்ரிப்லாம் போவீங்க, அந்த மாதிரி ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்கடா, அப்போ புரியும். உடனே தியேட்டர் ரெடி பண்ணுங்க. தியேட்டரா டாக்டர்? ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் நம்ம விளையாட்டாக பேசியாச்சு, ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது. ஏன்டா இதுலேயும் பாலிடிக்ஸை வந்து கொண்டு வர அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, அரசியல் தான் நம்மளை ஆட்டி வைக்குது. அந்த அரசியல் பற்றி பேசுனா கேட்குறதுக்கு உங்களுக்கு பொறுமையும் பத்தாது, அந்த அரசியல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு அறிவும் பத்தாது. பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ ஒன்று, நம்மளோட அல்டிமேட் கோல் ஒரு நல்ல லைஃப். அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணோன்னா ஒரு பெட்டர் ஹெல்த் தேவை. If the lifestyle is good enough, if the food is right, the physical activity is right, at least we will be able to avoid or at least postpone. நம்ம என்னதான் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ் கணக்கில் வந்து அசட்ஸ் சேர்த்துனாலும் சொத்து சேர்த்துனாலும் அந்த என்ஜாய் பண்ணோன்னா ஒரு பெட்டரான ஹெல்த் தேவை.
say eat less, work more for weight loss. So if that was so simple, then everyone would have just counted the calories and lost weight. ஸோ இப்போலேருந்தே ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். யாருக்காச்சும் இந்த தாட் இருந்துச்சுன்னா வெல் டன், உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். அது நம்ம காலம் பாத்துக்கலாம். நீங்கள் மாறணும்னு நினச்சாலும் உடனே எல்லாம் உங்களால் மாறிட முடியாது. அதுக்கு வந்து சில ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இத்தனை நாளாக வந்து நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ வந்து இன்னொரு லைஃப் ஸ்டைலை மாறணும்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணால் தான் நம்மளால முடியும். உடனே வந்து தலைகீழ் மாற்றம் அதெல்லாம் இங்கே வந்து நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அரசியலில் வேணால் அது சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் நோ சொல்ல கற்றுக்கணும். இதெல்லாம் நான் சிம்பிளாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டமானது தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சமோசா, பப்ஸு, அப்புறம் ஜூஸ் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும்போது ஒரு சிலர் வருவானுங்க, சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒரு நாள் தான்டா குடித்தா எனக்கு குறைஞ்சி போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவானுங்க. இல்லைன்னா சொல்லுவாங்க, நமக்கு முக்கியமானவங்களே சொல்லுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட வந்து நம்ம டீசெண்டாக நோ சொல்லணும். பரவாயில்ல இருக்குங்க சார், பரவாயில்ல. இது ரெண்டாவது முக்கியமான விஷயம், டிலே அண்ட் அவாய்டு. இப்போ நமக்கு வந்து தானாகவே டெம்ட் ஆகும். நம்ம இப்போ வந்து ஜூஸை பார்த்தா இல்லை பப்ஸு பேக்கரியை பார்த்தா நம்ம கண்டிப்பாக வந்து அதை வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டெம்ட் ஆகும். அதை வந்து அந்த சமயத்தில் சரி அடுத்த நாள் வாங்கிக்கலாம், இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம மூவ் ஆன் ஆகிறதுக்கான ஒரு தாட்டை கொண்டு வரணும். அதை அவாய்ட் பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு சில நேரத்தில் வெறுத்துரும். என்னடா போய் இதை போய் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு உருவாகும். அதை நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். நீங்களே வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும், நமக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் வந்து நம்ப வைக்கணும். சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் தெரியும், சில சமயம் டெம்ட் ஆகி வாங்குவேன். அது நம்ம பால் மாணிக்கம்க்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்னா தூரமாக நின்று பார்ப்பேன், ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து. மூணாவது வந்து ரீப்ளேஸ். இப்போ நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணும் இல்லை ஜூஸ் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கணும். இதை சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரணும். அப்போது ஒரு சின்ன ஸ்நாக்காக பனானா, அதுலேயே டிஃப்ரெண்ட்டாகுமே, செவ்வாழை, பூம்பழம், அப்புறம் தேன் வாழை, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த டைமில் தான் வந்து நமக்கு நல்ல கைடன்ஸ் தேவை, என்ன சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணணும். டாக்டர் பால், அப்புறம் டாக்டர் அருண்குமார், அப்புறம் அதுவும் விட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வீடியோலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த பிரியாணி சாப்பிட்டா நல்லது அப்படின்லாம் தூக்கிட்டு வருவானுங்க, அது வந்து அளவாக சாப்பிட்ற வரைக்கும் நல்லது. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பார்த்துக்குங்க. பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன், கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இங்கே எதுவும் முடியாதுன்னு இல்லை. ட்ரை பண்ணுங்கள், ஃபைபர் கரெக்டாக எடுங்க, ப்ரோட்டீன் எடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் தகுந்த மாதிரி டே கேலரிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, கரெக்டான கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் முக்கியமான தருணம். சில பேர் வருவானுங்க இதெல்லாம் பண்ணும்போது கலாய்க்கிறதுக்கு, சிம்பிளாக அவங்கள வந்து ஒரு சின்ன ஸ்மைலோட அவாய்ட் பண்ணிடுங்க. அவனுங்க கூட ஆர்கியூ பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் இந்த ஃபுட்டு சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் இதை சொல்லலை, இது வந்து நம்மளோட லைஃப்லேயும் பொருந்தும். நமக்கு பிடிச்சத வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக 4 பேர் வந்து நம்மளை கலாய்க்க தான் செய்வானுங்க. அவனுங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நாம் கண்டிப்பாக முன்னேறவே முடியாது. இப்போ நானே இந்த வீடியோ போடுறேன்னா என்னை 4 பேர் கலாய்க்கலாம், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் என்னோடய கோல் எதுவோ அதை தான் பார்த்து போவேன். இதை வந்து நான் சொல்லலை, ஹிப்ஹாப் தமிழா அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு. And I showed it to my friends and I got bullied left, right and center. So whenever I came, they'll be like, oh, yo, they'll do all that and I'll be like, shit, I shouldn't have showed. So 2 years during school. அவரே வந்து பாடும்போது உன் வாய்ஸ் நல்லா இல்லடா, நீ எதுக்குடா பாடுற, அந்த மாதிரிலாம் கலாய்ச்சிருக்காங்க. அவர் அப்பயே வந்து அந்த பாட்டு பாடுறதை விட்டுருந்தா இப்போ நமக்கு ஹிப்ஹாப் தமிழான்னு ஒருத்தர் கிடச்சிருப்பாரா, நினச்சி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கலாய்க்கிறவனுங்களை ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைலோட அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட கரியர் அண்ட் கோலில்
ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா இந்த கலாய்த்தவன்லாம் நாளைக்கு டேய் அவன் வந்து என்னோட ஸ்கூல் மேட்ரா, என்னோட காலேஜ் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வருவானுங்க. தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. ஸோ இந்த 4 பேர் கலாய்க்கிறவன் வந்து விட்டுருங்க. பேக் டு த டாபிக். நம்ம ஊரில் நாம் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சாலும் நம்ம ஊரில் அதுக்கான அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது அது ஒரு கொஷின் மார்க். நான் நடுவில் வந்து பாலிடிக்ஸ்னு சொல்லியிருப்பேன். நம்ம ஊரில் குப்பையான ப்ராடக்ட் வந்து சாப்பிட்றதுக்கு எத்தனை இருக்குது, ஆனால் ஹெல்த்தியான ஃபுட்டோட அவைலபிலிட்டி இங்கே ஒரு கொஷின் மார்க். அதுக்கு என்ன காரணம்? நாம் பாலிடிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம், பட் அந்த பாலிடிக்ஸ் வந்து நம்ம டே டு லைஃப்பில் ரெகுலராக ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுது. ஒருவேளை இந்த மாதிரி நல்ல ஹை குவாலிட்டி ஃபுட்ஸ் நம்ம ஊர்ல கிடைச்சதுன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸுக்கான அத்தியாவசியம் கூட இல்லாம போயிடலாம். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வர ஒரு இடம் இந்த மாதிரி நம்ம ஊர்ல இல்லையேன்னு நான் ஃபீல் பண்ணக்கூடிய நிறைய தருணங்கள் இருக்கு. ப்ளீஸ் பி அவேர், ஸ்டே சேஃப் அண்ட் ஈட் ஹெல்த்தி ஃபுட். அவ்வளோதான். இத்துடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.